தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வெற்றி, விடுதலை, விமோச்சனம் என்ற இந்த 3 விஷயங்களும் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் விபரீத மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு, அது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க இதெல்லாம் கிடைக்க போகுது. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, சுப கிரகம் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குரு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமடைகிறாருங்க. அசுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பகவான், அவர் கும்பராசியிலிருந்து தனது 10ஆம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறார். நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க. ஆக இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள இந்த 2 கிரகங்களினுடைய பார்வை என்பது உங்கள் மீது இருக்கத்தான் செய்யுது. இந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியதாக மாற்றம் இல்லைங்க. ராகு 5ஆம் வீட்டிலையும், கேது 11ஆம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்காங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு, உச்சம் அடைகிறாரு. புரட்டாசி மாதம் ஆரம்பித்த உடனேயே சூரியன் கன்னிராசிக்கு வந்துவிட்டார். அப்போ உச்ச புதனுடன் சூரியன், கேது இவங்க எல்லாரும் இணைந்து இருக்காங்க. இந்த நிலைப்பாடு இப்போ இருக்குங்க. இதில் உங்களுடைய ராசி அதிபதி மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நிச்சயமாக வெற்றிகள்ங்கிறது உங்களுக்கு 3 விஷயத்தில் கிடைக்க போகுது. அதில் முதலாவதாக வீடு, மனை, வண்டி, வாகனம் இந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. 2ஆவதாக கல்வி, பதவி இந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. 3ஆவதாக நிச்சயமாக வீட்டு விஷயத்தில், அதாவது வீட்டில் சுப காரியங்கள், விசேஷங்கள் நடக்குங்க. பெண்களுக்கு சுபகாரியம் நிச்சயமாக நடக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் வெற்றி உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா விடுதலை. தவறான ஒரு நபரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருந்தா, அல்லது குடும்பத்தில் தவறான ஒரு நபருடைய தலையீடு இருந்துச்சுன்னா, குடும்ப உறுப்பினர்கள் தவறான பழக்க வழக்கங்கள், நட்புக்கு அடிமையாக இருந்தால், தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து விமோசனம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். திருமண காரியம் நடக்குங்க. பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்குங்க. திருமண வாழ்க்கை அமைந்து உங்க உறவுகளுக்கு மத்தியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மாறும். அதுல நிச்சயம் விடுதலை கிடைக்கும். அடுத்தபடியாக விமோச்சனம். உங்க ஜாதக ரீதியாக கழியாத தோஷங்கள், தீராத பாவங்கள், சர்பதோஷம், செவ்வாதோஷம் போன்ற தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தியாகுங்க. காரணம், விதிக்காரகன் சனி பகவானுடைய பார்வையும் மங்களக்காரகன் குரு பகவான் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தாங்க. அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் ஜாதக ரீதியாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேது வழிபாடு, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூரம், காளகஸ்தி அல்லது சங்கரன் கோயில் போன்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்க. நிச்சயமாக மாறுங்க. இதனால் உங்களுடைய திருமண காரியம் தடையின்றி நடக்கும். சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்குங்க. பிள்ளைகள் வழியில் நன்மை கிடைக்கும். இவ்வளவு விஷயத்திலையும் உங்களுக்கு விமோச்சனம், நல்லது நடக்க போகுதுங்க. கிடைக்காத புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த விஷயமெல்லாம் 2024ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கிடைக்க போகுதுங்க. இதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக தொடர்ந்து செய்யுங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.